ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காய்ஸ் கொங்குநாடு சமையல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, அடை பாயாசம் தான் பார்க்க போகிறோம். அடை பிரதமன் வச்சு அதுக்கப்புறம் புட்டு மாவும் சேர்த்து அந்த பாயாசம் தான் பார்க்க போகிறோம். வீட்டில் பூத்த பூ இன்றைக்கி சாமிக்கு வைக்கலான்னு பறித்தோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நல்லா அடையை வாஷ் பண்ணிவிட்டு சுடு தண்ணியில் ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு அப்புறம் வடிச்சுக்கலாம். வடிச்சிட்டு நல்லா அடையை வேக வச்சுக்கோங்க. நல்லா வேகணும். இது வந்து புட்டு மாவும் அடையும் போட்டு பண்ணுற பாயாசம் பிரசாதத்துக்கு வைக்கலாம். நல்லா வெந்ததுக்கப்புறம் வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே கேரளாவில் இந்த மாதிரி வெல்லம் நல்லா டார்க்காக தான் கிடச்சிச்சு. ஸோ அது ரொம்ப டார்க்காக இருக்குது. நல்லா வேகணும். வெல்லமும் அந்த அடையும் சேர்ந்து வெந்து வரணும். இது புட்டு மாவும் போட்டு ரெண்டும் அடையும் புட்டும் சேர்ந்த மாதிரி இருக்கும். அடையும் புட்டு மாவும் போட்டு செய்கிற பாயாசம் நல்லா வேகணும். இப்போது அடை வெந்துருச்சு, புட்டு மாவும் சேர்ந்து வேகணும். நல்லா கொதிக்க வைங்க, வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் நம்ம தேங்காய் பால் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு பாலையும் 2வது பாலையும் சேர்த்து ஒன்றாவே ஆட் பண்ணிட்டேன். நல்லா வெந்துருச்சு. வெந்ததுக்கப்புறம் தேங்காய் பால் ஆட் பண்ணிவிட்டு ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிவிட்டு தாளித்து கொட்டினா நம்மளோட அடை புட்டு மாவு பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. சரி, பிரசாதத்துக்கு இதை வச்சுக்கலாம் அப்படின்னு இதே மாதிரி செஞ்சாச்சு. நம்ம எப்போவுமே பாசிப்பருப்பு பாயாசம் இந்த மாதிரி தான் வைப்போம். இல்லை சேமியா பாயாசம், பால் பாயாசம் வைப்போம். சரி, டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும்னு இந்த மாதிரி பாயாசம் வச்சுருந்தேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் நம்ம பச்சரிசியை அரைச்சி ஊற்றுனா ரொம்ப நல்லா திக்காகும். நான் பச்சரிசியை ஊற வச்சு அரைச்சி ஆட் பண்ணியிருக்கேன். அது வந்து திக்னஸ்க்காக. நம்ம பாசிப்பருப்பு பாயாசத்துக்கும் அந்த மாதிரி தான் செய்வோம். இந்த பச்சரிசியை ஊற வச்சு அரைச்சி ஊற்றுறேன். இது வந்து பாயாசம் கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இப்போ இந்த பச்சரிசியும் சேர்ந்து கொதித்து வந்ததுன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஜஸ்ட்டு 1 ஸ்பூன் இல்லை 1½ ஸ்பூன் போட்டோம்னா போதும். அவ்வளோதான். நம்மளோட பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தாளித்து கொட்டினா நம்மளோட பாயாசம் ரெடி. பாருங்கள், நல்லாவே ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.